ஹாய், இன்றைக்கு C++ல் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, அதாவது வேரியபிள்ண்டா என்ன, ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்றது சம்மந்தமாக நாங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வேரியபிள்ண்டா என்னென்று பார்ப்போம். அதுக்கு நான் என்னுடைய வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். வேரியபிள்ண்டா என்னென்றால் ஒரு கேரக்டரை, அதாவது ஒரு விஷயத்தை கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது, அதாவது அந்த ஒரு டேட்டாவை சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான ஒரு லொக்கேஷனை, அதாவது ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணுறது தான் வேரியபிள் டிக்ளரேஷன் என்று சொல்லப்படுறது. அதாவது வேரியபிள் டிக்ளரேஷன் என்ன செய்யுமென்றால், நாங்கள் ஒரு டேட்டாவை வைக்கிறதுக்கான ஒரு இடத்தை, அதாவது நாங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொப்பி ஒன்றை எடுத்து மேசையில் வைக்க போகிறோம் என்றால், அந்த கொப்பி வைக்கிறதுக்குரிய இடத்தை நாங்கள் மேசையில் அரேஞ்ச் பண்ண வேணும். அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அந்த இடத்த நாங்கள் கொப்பி வைக்க வேணும். அப்படி இப்போ ஒரு சாமானை நாங்கள் ஒரு இடத்தை வைக்கிறதுக்காக ஒரு இடத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி, நாங்கள் யூஸ் பண்ண போகிற வேரியபிள்ஸ், டேட்டாஸ், அதுகளை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மெமரியில், அதாவது ரெம்மில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணுறதைத்தான் வேரியபிள் என்று சொல்கிறோம் நாங்கள் C++ல். அந்த வேரியபிளை தான் எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம் என்றதை தான் இந்த இடத்துல நான் சொல்லித்தர கூட. வேரியபிள் டிக்ளரேஷன் என்றது இதில் உதாரணத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி, இப்போ ஒரு கேரக்டர் ஒன்றை நாங்கள் டிக்ளேர் பண்ண போகிறோம் என்றால் சார் என்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். என்ற சிஸ்டத்துக்கு சொல்ல வேணும் நாங்கள் என்னத்தை கொடுக்க போகிறோம்ன்றது. கேரக்டர்ன்றது எழுத்துக்கள், அப்போ எழுத்துக்களுக்கு கூடிய இடம் தேவை. அதனால் அது சார் என்று சொல்லுவாங்க கேரக்டர்ஸை டேட்டா டைப்ஸில். இந்த சார்ன்றது என்ன செய்யுமென்றால், இது நான் உங்களுக்கு முன்னே வீடியோஸில் காட்டியிருக்கிறேன். முன்னே வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த டேட்டா டைப்ஸுகளை பற்றி நான் போன இதுக்கு முதல் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது இந்த இடத்துல காட்டுறேன். அது என்ன டேட்டா டைப்ஸ் உண்டு. இதுதான் சொல்லுவாங்க டேட்டா டைப்ஸ்ன்றது. நான் சொன்ன அந்த சாரின்ற மெமரி அலோகேஷன் வந்து ஒரு பைட் சார்ண்ட கேரக்டர்ண்டு சார்ண்ட டேட்டாண்ட ஒரு கேரக்டர். அது -128 இருந்து +127 வரைக்கும் அமையும் ஒரு பைட்ன்றது. அப்படி அமையும். ஒரு பைட்ன்றது டோட்டலாக 255 கவுண்ட் பண்ணும். இது மைனஸ் கவுண்ட் பண்ணுறபடியால் -128 இருந்து 127 வரைக்கும் கவுண்ட் பண்ணும். அப்போ 127 வரைக்குமான -128 இருந்து -127 வரைக்குமான கேரக்டரை நாங்கள் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு கேரக்டரை இன்புட் பண்ணுறோம் என்றால் அதுக்கு தேவையான மெமரியை, ஸ்பேஸை அலோகேட் பண்ணும். அது மாதிரி அதான் இங்கே அன்சைன்டு சார்ண்டு இருக்குது. அன்சைன்டு சார்ன்றது 0 இருந்து 255 வரைக்குமான ஸ்பேஸை அலோகேட் பண்ணும், அதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கும், இடத்தை ஒதுக்கும். அது வந்து ஒரு பைட்டுக்கு அப்படி வரும். அதே மாதிரி 2 பைட்டுன்னும் போது அது டபுள் ஆகும். 2 பைட் இப்போ இன்டிஜர் என்று எடுத்துக்கொண்டோம்னா அது 2 பைட். மொத்தமாக 6535 வரைக்குமான நம்பர்ஸை அதில் சேவ் பண்ணிக்கொள்ளலாம், கேரக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணலாம். அதுவே அன்சைன்டுன்றது அப்படி வரும். அதுவே நார்மலாக சைன்ட் என்று வர்றது -32,768 இருந்து 32,767 வரைக்கும் ஆன கேரக்டர்ஸை அதுக்குள்ள கேரக்டர்ஸ் அதன் அலோகேஷன் அப்படி இருக்கும். அதோட ஸ்பேஸ், இது சொல்கிறது ஸ்பேஸ் அண்டு அப்படி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் அலோகேஷன்ன்றது இருக்குது. இப்போ சாருக்கு ஒரு பிட்டுக்கான இடத்தை அரேஞ்ச் பண்ணும்.
அதே மாதிரி இன்டென்ட் நாங்கள் கால் பண்ணோம்னா 2 பிட்டுக்கான இடத்தை அரேஞ்ச் பண்ணும். லாங்கை நாங்கள் டிக்ளேர் பண்ண வலிக்கிட்டோம்னா 4 பைட்டை கவுண்ட் பண்ணும். 4 பைட்டுண்டா இதில் கிடக்கு எவ்வளவு தானத்தை அது உள்ள இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கும் என்றதை நாங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம். அது மாதிரி ஃப்ளோட்டை நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கல, அதுக்கு 4 உள்ள எடுத்துக்கொள்ள போகுது. அதே மாதிரி டபுளுக்கு 8 பைட், லாங் டபுளுக்கு 10 பைட். அப்படி ஒவ்வொரு டேட்டா டைப்ஸுக்கும் ஒவ்வொரு மெமரி அலோகேஷன் இருக்குது. அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு கேரக்டரை கொடுக்க போகிறோம் என்றால் அந்த எவ்வளவு கேரக்டர்ன்றதை கொடுக்க போகிறோம் என்றதை நாங்கள் பார்த்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிக்ளேர் பண்ண தெரிஞ்சு உள்ளவன். நாங்கள் இப்போ இது தெரியும் தானே, இப்போ இது கேரக்டர் என்றதை நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறது யூஸ் பண்ண போகிறோம். அதுமாரி ஒரு முழு தானங்கள் முழு நம்பர்ஸை இன்க்ளூட் பண்ண போகிறோம். அது 32,000 தான் அந்த தானம் பெறப்போகுது என்றால் நாங்கள் இன்டிஜரை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுவே நாங்கள் யூஸ் பண்ண போகிற தானம் தசம தானத்தில் இருக்க போகுது, தசம தானத்தில் வரப்போகுது. அதே நேரம் கேரக்டர்ஸையும் கொஞ்சம் கூட கொடுக்க போகிறோம் என்றதை நாங்கள் சூஸ் பண்ணோம் என்றால் 4 பிட்டில் இருக்கிற இந்த ஃப்ளோட்டை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட மெமரி அலோகேஷன்ஸை தீர்மானித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் எப்படி இப்போ டேட்டாவை டிக்ளேர் பண்ணுறது என்றதை நான் இப்போ ப்ரோக்ராமிங்கில் காட்ட போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் குயின்சி. ஓகே, இப்போ நாங்கள் வேரியபிள் என்னென்று டிக்ளேர் பண்ணுறது என்றதை இந்த இடத்துல பார்ப்போம். ஃபஸ்ட் நான் இதை அழிக்கிறேன். ஓகே, வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு நாங்கள் ப்ரோக்ராமிங்கில் ஃபஸ்ட்டு include iostream என்ற ஹெடர் ஃபைல் போட வேணும். அடுத்தது include conio.h என்ற ஹெடர் ஃபைல் போட வேணும். அடுத்தது white main என்றதை யூஸ் பண்ண white main. அடுத்தது கர்லி பிரேக்கெட் போட்டு தொடங்கி முடிச்சிடணும். இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், C++ல் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் கட்டாயம் நாங்கள் போட்டே ஆக வேணும். என்ன செய்கிறேன்றாலும் இந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே தான் செய்ய போகிறோம். இந்த ஹெடருக்கு உள்ளே தான் நாங்கள் என்ன செய்கிறேன்றாலும் செய்ய போகிறோம். இதுக்குள்ளே தான் நாங்கள் லூப்பை போட்டால் என்ன, இஃப்பை போட்டால் என்ன, இல்லாட்டி கூட்டுறது என்ன, கழிக்கிறேன் என்ன வேலையை நாங்கள் சிஸ்டத்தில் சொல்கிறேன்றாலும் இந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே தான் சொல்ல வேணும். இது பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, நாங்கள் இப்போ வேரியபிள் என்ன டிக்ளேர் பண்ணுறேன்ட்டு பார்ப்போம். நான் சொன்னது போல் இப்போ நாங்கள் ஒரு கேரக்டர் ஒன்றை நாங்கள் டிக்ளேர் பண்ண போகிறோம் என்று சொல்கிறீங்கண்டா CHAR என்று சொல்லுவோம் கேரக்டர். இப்போ நான் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் C. ஓகே, செமிக்குலன் போட்டு முடிக்க வேணும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது என்றதை நாங்கள் காட்ட வேணும். அடுத்தது நான் ஒரு இன்டிஜர் ஒன்று டிக்ளேர் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அப்போ நான் இன்ட் என்றதை கால் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் A என்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இதில் வேரியபிள் என்றது நாங்கள் இந்த சியின் மூலம் நாங்கள் மெமரியில் சேவ் பண்ணுறோம். அதனுடைய அந்த சேவ் பண்ணுறதுக்கான நேம் அதாவது எவ்வளவு ஸ்பேஸை நாங்கள் சேவ் பண்ணுறோம் என்றதை இந்த சாரின் ஊடாக நான் கொடுத்து கிடக்கு. அவ்வளவுதான் வேரியபிள் டிக்ளரேஷன்ன்றது இவ்வளவுதான். அதே மாதிரி தான் ஒரு நம்பர் ஒன்று நாங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறோம். அந்த நம்பருன்ற பேர் அந்த இடத்தின் பேர் A என்று கொடுத்துருக்கிறோம். எவ்வளவு இடத்தை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம் என்றதை இன்ட்ன்றதால் கொடுத்துருக்கிறோம். இன்ட்ன்றதை நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பேன். ஒரு இன்டிஜரின் வேல்யூ எவ்வளோ வேண்டது, ரேஞ்ச் எவ்வளோ வேண்டது, அதின் மெமரி அலோகேஷன் 2 bytes அப்படி அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்படி தான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். இதை நீங்கள் பேசிக் இது விளங்கிக்கொள்ள ஈஸியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்தது மிச்ச விஷயங்களை நான் என்னோட அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன்.
Thank you for your watch.